ஓம் நம சிவாய. இன்னைக்கு சிவராத்திரின்றதுனால பாகூரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு. ஒரு 6 மணி இருக்கும், கிளம்பி போயிட்டேன். என்ட்ரன்ஸ்லேயே நல்லபடி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த செட்டிங்ஸ் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. கற்பூரம் ஏற்றிட்டு அங்கேயே தான் நின்று பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் விளக்கெல்லாம் போட்டுட்டு சரி சுற்றி வரலான்னு சொல்லிட்டு சுற்றி வந்தேன் கோயிலை. அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன் அழகாக உற்சவமூர்த்தி உட்கார வச்சுருந்தாங்க. அங்கேயும் கற்பூரம்லாம் ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு நல்லபடி தரிசனம் முடிச்சுட்டு உள்ளே என்ட்ரானேன். உள்ளே என்ட்ரானாக்கா இந்த பாண்டிச்சேரியிலேருந்து கேம்ப்லேருந்து வந்து நல்லபடி செட்டிங்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம நின்று பார்த்தா நம்ம முகமும் தெரியும். ஒரு கண்ணாடியில் கோடி லிங்கம் தெரிகிற மாதிரி, எங்கே பார்த்தாலுமே லிங்கம் தெரிகிற மாதிரி செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது, ஒரு புது அனுபவமாக இருந்தது. அங்கங்கே கேப் மாதிரி போட்டு நம்ம சிவனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் இந்த சிவனுடைய அலங்காரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தேன். இங்கே கண் முழிச்சு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருந்தாங்க. வீணை வாசிக்கிறது, கிளாசிக்கல் டான்ஸ் மாதிரி நல்லபடி வச்சுருந்தாங்க. இங்கே சிவன் கோயிலில் கோபுரம் தான் இது, பின்னாடி நரசிம்மரும் வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் நல்லபடி பார்த்துட்டு கண் முழிச்சு இருக்கிறவங்க நைட்டெல்லாம் இருக்கிறாங்க கோயிலே உட்காந்து. நானும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பொங்கல் வச்சு வீட்டுக்கு படைச்சிட்டேன். நைட் ஃபுல்லாக கண் முழிச்சு நம்மளுடைய கோரிக்கைகளை சிவன்கிட்ட கேட்டு அருள் பெற்றுக்கொள்ளலாம்.